Hi everyone, welcome back to Agila Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னோட ஃபேவரட் ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் டைட்டில் பார்த்திருப்பீங்க. மதுரையில இருக்கிற நம்ம ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மதுரை போயிருந்தப்ப அந்த ஃபேமஸ்ன்ற ஒரு ஷாப்ல தான் நான் அதை குடிச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளோட நாக்கு நுனி வரைக்கும் அப்படியே இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மதுரை போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஜிகர்தண்டாலாம் குடித்தோம், ரொம்ப நல்லா இருக்கணும்னு. எனக்குமே அதை மிஸ் பண்ணுற ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே, நம்மளும் கண்டிப்பாக அதை வந்து வீடியோ பண்ணி போடுவோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு முறை நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்தது. பட் சுகர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். இந்த முறை வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை கரெக்ட் பண்ணி கரெக்டான அளவு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து நான் எப்படி குடிச்சேன் மதுரையில் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க, இதை நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சர்க்கரையில் எந்த தண்ணியும் சேர்க்காமல் அதை மெல்ட் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். அதை ஃபுல்லாக மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க, இல்லைனா சீக்கிரமே வந்து கரிஞ்சிடும். இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சர்க்கரைலாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. இது இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். 1 கப் சர்க்கரை கேரமலைஸ் ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 8 நிமிஷம் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பதம். இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் கேரமலைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். இந்த ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு, ஐஸ்கிரீமுக்கு, பாலில் ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் தேவைப்படும். இப்போ ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு தேவையான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம் ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகிருக்கும் நம்மளுக்கு. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 500 ml அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்லேருந்து வச்சு எடுத்ததுனால நல்லா கட்டியாக இருக்குது. அடுத்ததாக 1 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற சுகர் கேரமலைஸை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் நல்லா இதை பீட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து இந்த எல்லா மிக்சரையும் ஊற்றி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணலாம். கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக அந்த சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீமோட அந்த மிக்சர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 7 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். உங்களால் இந்த ஐஸ்கிரீம் செய்ய முடியல, இல்லை இதுக்கு தேவையான பொருள்லாம் எதனா கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அதில் நாம் செஞ்சு வச்சுருந்த இந்த சுகர் கேரமலைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை திருப்பியும் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதை ஃப்ரீசரில் வச்சிடுறேன். அடுத்ததாக நான் 2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா திக்காக இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல் வீடியோவாக காமிக்கல, அது எல்லாருக்குமே காய்ச்சறது எப்படின்னு தெரியும். ஸோ நான் போர் அடிக்க விரும்பலைங்க. அதான் நம்மளுக்கு பால்கோவாக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நல்லா திக்காக இப்படி காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயுமே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் நல்ல திக்கான பாலை ஊற்றி அதை கொஞ்ச நேரம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் கேரமலைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலோட கலரும் பார்க்குறதுக்கு நல்ல காஃபி ப்ரௌன் கலரில் இருக்கணும். நீங்கள் மதுரை அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோட கலர் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு தேவையான சுகர் சிரப்பை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளோட ஜிகர்தண்டாக்கு தேவையான பாலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதையும் கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது பாதாம் பிசினை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆகுது ஊறணும். அப்போ தான் நல்லா ஜெல்லி மாதிரி வரும். 6-7 பீஸ் எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு. இது 10லேருந்து 12 பேர் வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வரும். ஐஸ்கிரீம் செஞ்சு அடுத்த நாள் பார்த்தோம்னா, நான் வந்து ஈவினிங் செஞ்சு நைட்டு ஃப்ரீஸ் பண்ணேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து செட் ஆகிருந்தது. இப்போ இதை நம்ம மறுபடியும் நான் பீட்டரில் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால இப்போ மிக்சியில் போட்டு காமிக்கிறேன். இது எல்லா மிக்சரையும் நம்ம மிக்சியில் போட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். நான் இதை நல்லா அரைச்சிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை மறுபடியும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அது செட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். நம்ம சிம்பிளாக வெனிலா ஐஸ்கிரீமில் கேரமலைஸ் பண்ண அந்த சுகரெல்லாம் போட்டு செய்யும் போது அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட்டு வேணும்னா நம்ம இப்படி பண்ணால் தான் அது கிடைக்கும். ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதை நான் வந்து அடுத்த நாளைக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பால் இருக்கு இல்லையா, அந்த பாலில் பால் ஏடல் பண்ணும் பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் போய் குடிக்கும்போது அவங்க ஸ்பெஷல் ஜிகர்தண்டா கேட்டால் இந்த மாதிரி ஏடு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுப்பாங்க. அது குடிக்கிறதுக்கே ரொம்ப க்ரீமியாக அப்படியே பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன். அவங்களுக்காக தான் அது ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் கொடுக்கணுன்றதுக்காக முன்னாடியே வந்து இந்த பாலில் ஏடெல்லாம் கலந்து நான் திருப்பி அகெயின் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ரொம்ப திக்காக க்ரீமியாக எனக்கு பிடிக்காதுன்றவங்க நீங்கள் பாலை மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த ஏடல் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லி ஆப்ஷனல் தாங்க. பாதாம் பிசின் நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு நம்ம செஞ்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பால், இது வந்து பாதாம் பிசின்னு, ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமு, இங்கே ஒரு ஐட்டத்தை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், நன்னாரி சிரப்பு கண்டிப்பாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட ஜிகர்தண்டா குடிக்கிறதுக்கு. ஸ்பூன்ஸ், கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்ச பால், அதுக்கப்புறமா பால் ஏடல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து 1 ஸ்கூப் இல்லைனா 2 ஸ்கூப் வரைக்கும் ஆட் பண்ணுங்கள் ஒரு டம்ளருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ ரிச்சாக இருந்தால் பிடிக்கும், அதை பொறுத்து தான் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2 ஸ்கூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றிட்டு நம்ம மேலே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற நன்னாரி சிரப் இல்லைனா சுகர் சிரப் இதை எதாவது கொஞ்சமாக ஊற்றி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜிகர்தண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.